அவன் கட்டி போன ஐயா யார் என்றே தெரியவில்லை. ஆபத்தில் இருந்த எங்களை தக்க சமயத்தில் வந்து ஓடி வந்து காப்பாற்றி விட்டீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி சொல்வதற்கு வெட்கமாக இல்லை, வேதனையாக இல்லை. ஐயா நீங்கள் யார்? இந்நாட்டுக்கே தளபதி. நாட்டு கன்னி பெண்களுக்கு காவலாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி சோரம் போவது நியாயம் தானா? இது வெளியில் வீரன் என்று சொல்லாதீர்கள், காரி துப்பி விடுவேன். விஜயா நல்லது நடக்கும் என்று எண்ணி உங்களை அழைத்து சென்றேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு என்னமா தெரியும்? சரி பொழுதுல போகட்டும். என்னை காப்பாற்றி உங்களுக்கு என் தந்தையிடம் சென்று தக்க சன்மானம் வாங்கி கொடுக்க வேண்டும். கருத்த முகமுடி நீண்ட நாளுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பா என் கற்பையே கெடுக்க துணிந்தான். அந்த நேரத்தில் ஓர் உத்தமர் என்னை காப்பாற்றி விட்டார். அப்பா உத்தமனையே காப்பாற்றுவேன். நான் தான் உத்தமன். என்ன செய்தாங்க? அப்பா இவர்கள் இருவரை காப்பாற்றுவார்கள் என்று பார்த்தால் அந்த கருத்த முகமுடியிலும் தோல்வி அடைந்து என்னை இழுத்து சென்று விட்டார். அப்பா அவனும் பலசாலியா? ஆமாம், அவனே தோற்கடித்து விட்டேன். அந்த உத்தமன் என்னுடைய மகளின் மானத்தை காப்பாற்றி என்னுடைய குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றியிருக்கிறேன். ஆமாம், நீ யார்? என்ன ஆடு? உன்னுடைய பேர் என்ன? மன்னா இதே நாட்டை சேர்ந்தவன், சிற்றூர் கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய பேர் விஜயன் மன்னா. ஆமா, தகுந்த நேரத்தில் நீ காப்பாற்றிருக்க. படித்தா பட்ட படிப்பு அனைத்தும் முடிச்சுட்ட மன்னா. படித்தவன் பட்டம் பெற்றவன், ஆனால் வேலையெல்லாம் பட்டதாரி. வேலை கூட கிடைக்கிற மன்னா. உயிரையே காப்பாற்றிருக்கிறார். அந்த கருத்து மூடியின் கற்பை கருத்திருந்தால் நம் நாட்டிலே நாட்டுக்கே இழிவான பெயர், நம் நாட்டுக்கு இழிவான பெயர், வீட்டுக்கு இழிவான பெயர், நாட்டிலே தலைநிமிர்ந்து நடந்திருக்கவே முடியாது. நல்ல நேரத்தில் காப்பாற்றியவருக்கு படித்தவர், பண்புள்ளவர், பட்டம் பெற்றவர், வடநாடு சென்றிருக்கிறார், வேலை கிடைக்கவில்லை. நம் நாட்டிலே ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுக்கலாமே. வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவையில்லை. நம்முடைய நாட்டில் வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவையில்லை. சோற்றால் எடுத்த பிண்டங்களே. கரெக்டா சொல்ற நீ மட்டும். என்னுடைய மகளின் துறைக்கு சென்ற மனிதர்கள் தானே அவருடைய கருத்து காப்பாற்ற உங்கள் இருவரால் ஏறவில்லை. அவன் ஒருவன் காப்பாற்றிட்டு அந்த முகமுடி அடித்து விரட்டி இருக்கிறான். இதுல வேற ஆட்கள் தேவையில்லை, வேலை காலி இல்லை என்று ஏதாவது வேலை இருக்கிறா யோசனை பண்ணி பார்க்க. தளபதி ஒழிப்பில் தான் இருக்கின்றான். மெய்காப்பாளனாக ஒரு பதவி காலி இருக்கிறது அல்லவா? அந்த மெய்காப்பாளன் பொறுப்பை விஜயன் ஒப்படைத்தால் என்ன? இதுதான் காப்பாற்றுவதற்கு இன்று முதல் மெய்காப்பாளன் பொறுப்பை மெய்காப்பாளன் அப்பா என்னை காப்பாற்றியவருக்கு வேலை கிடைத்து விட்டது. வேலை கிடைத்ததால் மன சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மலரோட போயிட்டு வரப்பா. போயிட்டு வரப்பா. மலரோட போயிட்டு தகுந்த நேரத்தில் என் மகன் மானத்தை காப்பாற்றி உயிருக்கு வேலை கொடுத்து அதனால் அப்பா நான் இயற்கை ஏழைகளுக்கு நன்னோட போய் வரணும். மெய்காப்பாளர் பொறுப்பை முன்னிடம் ஒப்படைத்திருக்கு. இன்று முதல் கடமையை கவனமாக செய்யலாம். கடமை இருந்து ஒருபாடு தவற பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வர கொடுத்தா கூட பூசாரி தடுக்குமா, அது போல மன்னரே எனக்கு வேலை கொடுக்குறேன்றாரு. இன்னொரு பயமா ஏன்டுக்குது என்னது? அர்ப்பணிக்கு வாய் வந்தா அது கூட பிடிக்கும். அப்ப நான் அர்ப்பணா வேலை காலி இல்லை, ஆட்கள் தேவை இல்லையா? ஏய் ஏடா மத்தவங்களுக்கு குழப்பம் கொடுக்கலாம், நல்லா இருப்ப.
பைப் கொடுத்துருந்தாங்க ஆகட்டும் பின்ன சரி போகட்டும். போன வச்சு கொடுக்கல யாரு நான் கொடுத்துக்கிறேன் பைப்புப்பா கொடுப்பாரு பின்னடா பின்ன டேய், இன்று முதல் இந்த நாட்டிற்கு நான் மெய் காப்பாளன். அது மட்டுமல்ல, கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட சரியான முறை ஒப்படைக்கணும்டா. கணக்கு வையா சரியான முறை ஒப்படைக்கணும். நேற்று ஆட்டோலாம் நீங்க எல்லாம் பங்கு பாத்தீங்க ஆமா, கணக்கெல்லாம் கரெக்டா பாத்தீங்க ஒரு 2 ரூபா நின்று போயிடுது எந்த ஒண்ணு கொடுக்கல தரவே மாட்டேன். தரமாட்டேன். அதுவே அதிகம் தான் உங்களுக்கு. அதுவா எப்படி கரெக்டா சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுவே அதிகம். சரி போகட்டும். பிறகு வந்து சந்திக்கிறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் நீ செத்து விடுறப்பா உன் வீராப்பா வந்து பானா அவங்க கிட்ட காட்டல என்கிட்ட காட்டிக்க நம்ம பாரு எப்படி பாரு அப்படி நீ தூக்கு போ நீ செத்தா கூட அந்த கவுரு தாங்காது சத்துமா அந்த கவுரு தாங்காது படாத நாட்டம் சொல்றான் பாரு என் தம்பி அது போட்டு எங்க பண்ணாரு எங்கடா எங்க பண்ணாரு நான் முறைகிறேன் டேய் இப்படி என்ன அச்சு வாய் போடுறாங்க நான் செத்து கூட எங்க அம்மாவுக்கு புள்ள கொடி டேய் 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 அம்மாடி கம்மாடி தப்பா பேசாத டேய் பாத்தையா எங்கிருந்தா ஓடி வந்தவன் ஒரு பிச்சைக்கார நாய் ஒரு அனாதை நாய் டேய் இவனுக்கு மேக்கப் பண்ண வட்டமா டேய் விடுவேனா பாருடா டேய் இன்னும் இந்த மேக்கப் பண்ண வட்டத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயா தட்டி பறிக்கிற பாருடா அவங்க 2 பேரும் எங்க போறாங்க என்ன சமாச்சாரம் பாக்குட யாருடைய கடமை நம்முடைய கடமை என்ன பண்ண போறாங்க